இதை ஏசபேல் ஆகாபினுடைய மனைவி ஏசபேல் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டு நாளை நேரத்தில் அவன் தலையிருந்தாலும் அதற்கு அதிகமாக செய்ய கடவுள் தேவர்கள் சவால் விட்டவனே அவருக்கு பயந்துருச்சு. நான் தைரியமாக சொல்கிறேன், அதே சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. இந்த கடைசி காலத்தில் அதே சூழ்நிலை தான். அன்றைக்கு ஆகாபும் அங்கே ஏசபேலும் எப்படி தேசத்தை ஆண்டு கொண்டிருந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொல்ல வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்களோ அதே சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த தேசத்தின் இந்திய தேசத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவால் விடுகிற எலியாக்கள் தேவை, கூத்தாடிகள் தேவையில்லை. தேவனுக்கு கூத்தாடி வேணாம்ப்பா. ஜஸ்டின் என்ற ஒரு சகோதரன் மதுரையில் பேசினார். அந்த சகோதரனுக்கு நேரடியாக பேசுகிறேன். நீங்கள் இருக்கிற ஃபாஸ்டிங், நீங்கள் இருக்கிற ஜபம், அதெல்லாத்தை விட டான்ஸுக்கு அதிக பவர்னு சொல்கிறல, தேவன் கண்டிப்பாக உன்னை கேள்வி கேட்பார். உனக்கு எனக்கும் உட்கார்ந்து கூடிய ஒரு பேசக்கூடிய நேரம் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஆதியாகம் டு வெளிப்படுத்துகிறவர்களும் பேசிடுவேன். நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இருக்கேன். உன்னுடைய தொலைக்காட்சி நான் பார்த்து, உன்னுடைய வீடியோக்களை நான் பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கூத்தாடிங்களை தேவன் ஏன் தேட போறாரு? கூத்தாடிங்க எதுக்கு கேட்டா அவருடைய நாமத்துக்காக ஆடுறோம். அவன் இவன் சொல்றியே, நான் தைரியமா கேட்கிறேன், ஏன் சாண்டாராயா? அப்போஸ்தலர்கள் ஆடினாங்களா? புதிய ஏற்பாட்டு சபை ஆரம்பிக்கும் பொழுது அங்கே ஒருவனாவது ஆடினார்களா? நீ ஆடுற. பாகாலை சொல்லி அவர்கள் குதித்து ஆடினாங்கன்னு இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா? ஜனங்கள் புசிக்கும் குடிக்கும் உட்கார்ந்து விளையாட எந்திரித்தார்களா? விளையாடுனதே பெரிய தப்புன்னு பைபிள் சொல்லுதுங்க.